சென்னை சேப்பாக்கத்தில் இன்று ஒரு முக்கிய கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களின் வாழ்வாதார உரிமைகளை முழுமையாக நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில SC/ST அரசு ஊழியர்கள் மற்றும் மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு அந்த அமைப்பின் நிறுவன தலைவர் கருப்பையா அவர்கள் தலைமை தாங்குகிறார். சென்னை சேப்பாக்கம் எழிலகம் முன்பு இன்று காலை 10:30 மணிக்கு தொடங்கிய இந்த அறப்போராட்டம் மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதில் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமானோர் பங்கேற்று வருகின்றனர். இந்த ஆட்சியாளர்கள் எங்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள். பச்சை பொய் சொல்கிறார். சட்டமன்றத்திலே சாதி கலவரம் தமிழ்நாட்டிலே நடக்கவில்லை, சாதியானவ படுகொலை நடக்கவில்லை, சாதிய வன்முறைகள் குறைந்து விட்டது என்று அப்பட்டமாக சட்டப்பேரவையில் இன்றைக்கு முதலமைச்சர் பொய் பேசுகிறார் என்று சொன்னால் அதையும் கைத்தட்டி வேடிக்கை பார்க்கிற ஒரு கூட்டம் இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் இதை விட கேவலம் வேற என்னவாக இருக்க முடியும்? ஆகிய அருமை சொந்தங்களே, நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு இனி கோரிக்கை வைத்து பலனில்லை. நம்முடைய கோரிக்கையை நாம் தான் வென்றெடுக்க வேண்டும். நம்முடைய நிலங்களை நாம் தான் பறித்துக் கொள்ள வேண்டும். நம்மை பாதுகாப்பதற்கு நாம் தான் தயாராக வேண்டும். எவனை நம்பியும் இனிமேல் பயனில்லை. வெற்றி பெறுவோம். ஒன்றுபட்டால் வெற்றி நிச்சயம் உண்டு. ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் நாம் மீண்டும் இப்படிப்பட்ட அடையாள கூட்டங்களை மட்டும்தான் நடத்தி செல்வோமே தவிர வேறு எந்த மாற்றமும் இல்லை. ஆகவே இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் பாலாசாஹேப் பிரகாஷ் அம்பேத்கரின் பேரில் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பாரத். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சியாளர்களுக்கு, நம்மை ஏமாற்றியவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவோம் என்று சொல்லி முடிக்கின்றேன். ஜெய் பீம், ஜெய் பாரத்.